ஆஷாப்பா, அம்மாவும் ஆதியப்பாவும் திரும்பவும் சண்டை போடாம பாத்துக்கோங்கப்பா. நீங்களும் என் கூட இல்ல, ஆதியப்பாவும் என் கூட இல்லாம போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. நீங்க தான் அவங்க பிரியாம பாத்துக்கணும். கடவுளே, என்ன ஆனாலும் ஆதியை விட்டு என்ன பிரிச்சிடாத. இப்போ இது 3 நாளைக்கு அணையாம இருக்கணுமா? ஆமா, அணையாம இருக்கணும். வாங்க. ஆதி, எப்ப எழுந்தீங்க? என்ன எழுப்பிருக்கலாம்ல. இல்ல பாரதி, ஒரு ஃபாரின் கிளையண்ட் கூட ஜூம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். பாரதி, என்னாச்சு? பாரதி, என்ன நீங்க இதுக்கு போய் எழுதிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டேன். இல்ல ஆதி, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் நைட்டு தூங்கிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான். என்ன நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு விடுங்க பாரதி. உங்களுக்கு என் தவிப்பு புரியாத ஆதி. விளையாட்டுக்கு கூட உங்களை பிரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு பிரிவு வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன, நீங்க ஏத்துன விளக்கு அணையாம இருந்துச்சுன்னா நமக்குள்ள பிரிவு வராது, அதானே? அது ஒரு நம்பிக்கை தானே ஆதி. இப்ப அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். எல்லாம் ஏன் தப்புதான். நான் தூங்கி இருக்கவே கூடாது. நைட்டு போற அந்த விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். அப்போ நீங்க விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா அது அணையாம இருந்திருக்குமா? நான் அணைய விடாம பாத்திருப்பேன்ல. இப்ப எல்லாமே போச்சு. நேத்து நம்ம விரதம் இருந்தது போச்சு. இன்னைக்கு கோயிலுக்காக போட்டிருந்த எல்லா பிளானும் போச்சு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்ல பாரதி, எனக்கு புரியல. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம இருந்தாதான் நமக்குள்ள பிரிவு வராதா? இதையே எத்தனை தடவை தான் கேப்பீங்க? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. ஐயோ பாரதி, நான் உங்களை டென்ஷன் பண்றதுக்காக கேட்கலங்க. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையக்கூடாது. ஆமா ஆதி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அணைஞ்சிருச்சு. சரி, இங்க வாங்க வாங்க பாரதி. வாங்க. திரும்பவும் கேக்குறேன், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு தானே அணையக்கூடாது? ஆமா ஆதி. அதான் நீங்க ஏத்தின விளக்கு எரியுது. வாங்க பாருங்க. பாரதி, பாரதி. ஏய், நீங்க இன்னும் கிளம்பலையா? தமிழ், நீங்க போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நம்ம கூட தமிழ் வரலையா? ஆதிதான் வராரா? நீ வேற சும்மா இருடி. சரி, அப்போ நாங்களாவது போலாமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. ஹே,
என்னவா அவருக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஹலோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? கோவிலுக்கு தானங்க போறோம். அதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து போற கோயிலுக்கு தான் போவீங்களா? என்ன பண்ண முடியும்? பரிகாரத்தை அந்த தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போய் பண்ண முடியும். அப்ப நடந்து தானே போனோம். என்ன ஆண்டாள் நீங்க? பாரதி ரொம்ப தூரம்லாம் நடக்க கூடாது. அவங்களுக்கு வலது காலில் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு. அதோட நடந்தா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஓ, அப்ப பிரச்சனை உங்க பொண்ணு நடக்கிறதுல இல்ல, உங்க பொண்டாட்டி நடக்கிறதுல இருக்கு. என்ன ஒரு லவ்வுங்க. ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாமா? உங்க பொண்டாட்டிய வேணா நான் அப்படியே தூக்கிட்டே கோயிலுக்கு போயிட்டு வரவா? அழகரியே தூக்குனவன் நானு, இவ்வளெல்லாம் அசால்ட்டா தூக்கிடுவேன். எங்க இவங்கெல்லாம் இப்ப என் பேச்சை கேட்கற மாதிரி தெரியல. எல்லாம் நீங்க கொடுக்கற தைரியம் நினைக்கிறேன். பின்ன என் ஃப்ரெண்டுக்கு நான் தைரியம் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? இல்லடி, ஏங்க உங்களுக்காக தான் அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா. அவ நம்பிக்கை ஏங்க கெடுக்குறீங்க? சும்மா விடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். போயிட்டு வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீ ஆதி மாதிரி ஒரு புருஷனுக்காக எத்தனை கோவிலுக்கு வேணாலும் போலாம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. உம்மா. இல்ல, எனக்கு ஆபரேஷன் நடந்தத நான் கூட மறந்துட்டேன்டி. ஆனா அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு பாரு.